இப்படி இருக்கிற பூஜை பொருளை நல்லா தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்க வைக்க ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நல்லா இருக்குமா இல்லையானா எனக்கு தெரியாது. சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பித்தாளை பாத்திரலாம் நீங்கள் வந்து தங்க மாதிரி ஜொலிக்க என்ன மாதிரி பொருளை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னுடைய பித்தாளை பாத்திரத்தை நல்லா புதுசு மாதிரி மாற்ற இந்த ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பவுடர் எல்லா வகையான பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணலான்னு தான் போட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செம்பு பித்தாளை பாத்திரத்துக்கு தான் போட்டு விளக்கலான்னு பண்ணேன். அவசரமாக பாத்திரத்தை விளக்கும் போது நம்ம புளியை ஊற வச்சு மண்ணு தேடிலாம் போட்டு விளக்க முடியல. சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே இந்த பவுடர் வாங்கிட்டு வந்து விளக்கினேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு தேயில வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுது. ஆனால் ரொம்ப இதில் கெமிக்கல் இருக்குமோன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் விளக்கவே என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொல்லிட்டே இருந்தாரு, இது எந்த அளவுக்கு பாரு கெமிக்கல் இருக்கு, அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக பளிச்சுன்னு ஆகுது பாரு அப்படின்னு. ஒரு வேளை லைட்டாக தொட்டு தான் விளக்கணுமோ என்னமோ தெரியல. விளக்கினதுக்கு அப்புறம் எனக்கே வந்து லைட்டாக பயம் வந்துருச்சு, ஒருவேளை இதில் இருக்கிற பித்தாலையெல்லாம் போயிருமோ அப்படின்னு. இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டா யூஸ் பண்ணலாமா என்னன்ட்டு சொல்லுங்கள். இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் விளக்க நல்லா ஈஸியாக இருக்குது. ஆனால் ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடுதா. கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகத்துக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி ஆகிடுது. ரொம்ப காஸ்டிக் சோட்டா யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. என்னம்மா தேவி நீ யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனால் நீ எங்ககிட்ட கேட்குறீன்னு நினைப்பீங்க. ஒரு சில டைம் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து என்கிட்டயும் நம்ம வந்து எண்ணம் பரிமாற்றம் தானே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஈவினிங் போல் வீட்டில் ஒரு சின்னதாக பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெய்குட்டி குட்டிமா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஜெய்குட்டிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு.